எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் தங்களோட வாழ்க்கையோட பிற்பகுதியில் இருந்துகிட்டு, அதாவது நம்ம வாழ்க்கை இதுக்கப்புறம் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிற பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளோட இளமை பருவத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய சாதிச்சிருக்கலாம், இன்னும் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம், இன்னும் நம்ம வாழ்வை ரொம்ப மகிழ்வா வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, நீங்க நல்ல விஷயங்களுக்காக உங்களை மாத்திக்கிறதுக்கு வயது ஒரு தடை இல்லை. இப்ப நினைச்சாலும் பல நல்ல விஷயங்களை நீங்க நம்பி ஏத்து உங்களோட எண்ணங்களை மாத்தி வாழ்க்கை நல்லா கொண்டு போகலாம். இருந்தாலும் நிறைய பேர் தங்களோட இளமை பருவத்தில் இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பேன், என்னோட வாழ்க்கையை இன்னும் நல்லா வாழ்ந்திருப்பேன், என்னோட வாழ்க்கையில இன்னும் நல்ல முடிவுகள்லாம் எடுத்திருப்பேன் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒரு 10 விஷயங்களை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல எண்ணங்களே வாழ்க்கை. இது ஒரு ஏட்டு சுரக்கான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணங்களே வாழ்க்கை அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க. இருந்தாலும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்க உங்களோட இளமை பருவத்தில் இருந்தீங்க அப்படின்னா, அனுபவம் இல்லாததுனால பிரச்சனையிலே நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது, இந்தந்த கடன் இருக்குது, இவ்வளவு தொல்லைகள் இருக்குது, இந்த மாதிரியான துன்பங்கள் இருக்குது, இவ்வளவு வலிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட பிரச்சனைகளிலே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதே சமயத்துல சொல்யூஷன்ஸ், அதாவது பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நீங்க சிந்திக்கும் பொழுது ஒரு தீர்வு இல்ல, ஒன்னுக்கும் மேற்பட்ட தீர்வுகள் கிடைக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா பல பேர் பிரச்சனைகளை மட்டுமே சிந்திச்சு அவங்களோட வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறாங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸை நிறைய பேர் சிந்திக்கிறது இல்ல. அப்படி யாரோ ஒருத்தவங்க 1-2 பேர் இப்படி ஒரு பிரச்சனைக்கான தீர்வை சிந்திக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு நிறைய தீர்வு கிடைச்சு பின் நாட்கள்ல அவங்க நிறைய வளர்ந்துருக்காங்க. அதனால முதல் விஷயம், நீங்க ஒரு இளைஞரா இருந்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையோட தொடக்க காலங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 20 வயசா இருக்கலாம், 30 வயசா இருக்கலாம், இல்ல அதை தாண்டியும் கூட இருக்கலாம். நீங்க நம்பி ஏத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இப்ப நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பிரச்சனையை பத்தி ரொம்ப சிந்திக்காம உங்களோட எண்ணங்களை அதற்கான தீர்வை நோக்கி செயல்படுத்துங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தீர்வு இல்ல, ஒன்னுக்கும் மேற்பட்ட தீர்வுகள் கிடைக்கும். உங்களோட வாழ்க்கை நல்லா அமையறதுக்கான தருணமா கூட அது இருக்கும். நிச்சயமா இது ஒரு உண்மை அப்படிங்கறத நம்பி எண்ணங்களே வாழ்க்கை அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு உங்களோட எண்ணங்களை சரியான இடத்துல நீங்க பாய்ச்சும் போது உங்களோட சக்தி அங்க பாயும், உங்களோட வாழ்க்கை மாறும். ரெண்டாவது, வலியே வாழ்க்கையின் ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அதாவது வலிகள் நிறைஞ்ச வாழ்க்கைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய பாடங்களை கற்பிக்கும். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு காயப்படுறதுனால இவ்வளவுதான் வாழ்க்கை, என் வாழ்க்கை ஏன் இப்படி அமைஞ்சது, எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சு புலம்பி தள்ளுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த வலிதான் பிற்காலங்கள்ல உங்களை ஒரு அனுபவசாலியா மாத்தும், உங்களை ரொம்ப வலிமை மிக்கவரா மாத்தும். நீங்க உங்களோட வாழ்க்கையோட பிற்பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு அனுபவங்களை அனுபவிச்சிருக்கிறீங்களோ, எவ்வளவு வலிகளை அனுபவிச்சிருக்கீங்களோ, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்களோ, எவ்வளவு சவால்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்களோ, அதுதான் இன்னைக்கு இருக்கிற நீங்க ஒரு சிறந்த வலிமையான மனிதனா இருக்கிறது காரணம். நீங்க சந்திச்சு கடந்து வந்த பிரச்சனைகளின் பாதைகள் தான். அதனால வலியே வாழ்க்கையின் ஆசிரியர்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ வலியை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு இளமை பருவத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய வலிகள் வேதனைகள் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. இதெல்லாம் தான் உங்களை ஒரு நல்ல மனிதனாகவும் வலிமை மிக்க ஒரு மனிதனாகவும் ஆற்றல் மிக்க ஒரு மனிதனாகவும் உங்களை செதுக்குது அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இதை ஏத்துக்கிட்டு இந்த வலியை கடந்து போக பழகிக்கோங்க. அந்த வலி கத்துக் கொடுக்கிற பாடத்தை ஏத்துக்க கத்துக்கோங்க. அதுல இருந்து உங்களுக்கு என்ன படிப்பினை கிடைக்குதோ அதை மேற்கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணி உங்களோட வாழ்க்கையை நல்ல சீரும் சிறப்புமா ஆக்கிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. பல பேர் தங்களோட பிற்காலங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம பயந்துட்டுமே, இதெல்லாம் கடந்து நம்ம வந்திருக்கணும், அதை விட்டுட்டு நம்ம குறுக்கு வழியை பார்த்து அந்த வலியை தாங்கிக்காம வந்துட்டுமே நினைச்சு நிறைய வாய்ப்புகளை விட்டுருப்பாங்க. அதனால இப்போ நீங்க சில சேலஞ்சஸ், சில சவால்களை நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா, அது நல்லதுக்குன்னு நினைச்சு தைரியமா எதிர்கொண்டு உங்களோட வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழிகளை பாருங்க. அடுத்தது, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில வருவாங்க, திரும்ப போயிடுவாங்க. சில பேரை சில நாட்கள் தான் பார்த்துருப்போம், நிறைய பேசியிருப்போம், அதுக்கப்புறம் அவங்க நம்ம வாழ்க்கையில இருக்கவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஏதோ ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்பிச்சுட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். சில பேர் உங்க வாழ்க்கையை தூக்கி விடுறதுக்காக வந்திருப்பாங்க, சில பேர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் வழியை தந்துட்டு போறாங்களோ அவங்க உங்களுக்கு பாடத்தை கற்பிக்கிறதுக்காக உங்க வாழ்க்கையில நுழைஞ்சாங்கன்னு எடுத்துக்குவாங்க. ஆனா யாருமே எந்த ஒரு பர்பஸும் இல்லாம, அதாவது எந்த ஒரு நோக்கமும் இல்லாம உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதே கிடையாது. இயற்கை அப்படிதான் இந்த வாழ்க்கை கட்டமைக்குது. அதனால யார் ஒருவரை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சாலும் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படிங்கறத ஏத்துக்கோங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில இருந்து யாரும் பிரியும் பொழுது நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, அதாவது ஏமாற்றப்பட மாட்டீங்க. எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போனாங்க அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணாம அவங்க என்ன கத்து கொடுத்தாங்க அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையோட பயணம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்.
அடுத்தது எதையும் கடந்து போக கற்றுக்கணும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அது உங்களுக்காக மட்டும் சொல்லப்பட்டதாக எடுத்துக்காதீங்க. யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறதுனால, ஏதோ ஒரு விஷயத்த யாரோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால அது உங்களுக்கு ரொம்ப அதை க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப பர்சனலாக எடுத்து கண் கலங்கி கஷ்டப்பட்டு உங்களோட நேரங்களை வீணாக்காதீங்க. ஏன்னா நேரம் காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் நண்பர்கள் கூட இருக்கும்போது இல்லை சொந்தக்காரங்க கூட இருக்கும்போதோ இல்லை யாராவது ஏதாவது யதார்த்தமாக பேசும்போது சில விஷயங்கள் உங்களை ஹர்ட் பண்ணிடும். ஆனால் அதுக்காக நீங்கள் நேரத்தை வீணடிச்சு உங்களுக்காக தான் அதை சொல்லப்பட்டது, உங்களை மட்டுமே இப்படி எல்லாரும் பார்க்குறாங்க, உங்களை மட்டுமே இந்த உலகம் இப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க. உங்களை மாதிரி இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பல பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் தங்களுக்கு பர்சனலாக எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு நாட்களை வீணாக்கி அதுக்கப்புறம் இருக்கிற வாய்ப்புகளை கண்டுக்காமலே விட்டுறாங்க. அவங்க கண்ணெதிரிலே வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் ரொம்ப சங்கடப்பட்டு இது தனக்காக சொல்லப்பட்டது, நாம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி யதார்த்தமாக நடக்கிற விஷயங்களை கூட நமக்காக நடந்த விஷயங்களா நினைச்சு கஷ்டப்பட்டு வாய்ப்புகளை தவற விட்டுறாங்க. அதனால டோன்ட் டேக் எவ்ரிதிங் பர்சனலி. உங்களை சுற்றி நடக்கிற பல விஷயங்களை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க. கடந்து போக பழகிக்கோங்க. அடுத்தது மூடிய வாய்க்கு சோறு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்தில் க்ளோஸ்டு மவுத்ஸ் டோன்ட் கெட் ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் நீங்கள் தட்டாமல் திறக்காது. பல நேரங்களில் பல சமயங்களில் கூச்சப்பட்டு சங்கடப்பட்டு யார் என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்க, நமக்கு மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய மகத்துவம் கொடுத்து என்ன பண்ணிடும் அப்படின்னா வாய் திறக்க மாட்டோம். வேணுன்ற விஷயத்த வாய் திறந்து கேட்க மாட்டோம். முடியாது அப்படிங்கிற விஷயத்த வாய் திறந்து சொல்லவும் மாட்டோம். இதனாலவே பல கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டுருவீங்க. நிறைய துன்பங்களை கடந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டுருவீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வாய் திறந்து சொன்னாதான் மற்றவங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வரும். ஏன்னா எல்லாருமே பிஸியா இருக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன சங்கடத்துல அதை ஆமான்னு சொல்றீங்க, இல்ல என்ன சங்கடப்பட்டுக்கிட்டு இல்லைன்னு சொல்லாம இருக்கிறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்கவுங்களுக்கு அவங்களோட வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அப்போ வாயை திறந்து பேச கத்துக்கோங்க. நிறைய சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அது எல்லாமே காலப்போக்கில் மறைஞ்சிரும். அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் இப்படி கேட்கலாமா, இப்படி சொல்லலாமா, நாம போயிட்டு அதை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நாளைக்கு அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க, இதை முடியும்னு சொல்லி எப்படியாவது சாதிச்சிடணும், அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால முடியாத விஷயங்களை ஏத்துக்கிறது, முடிகிற விஷயங்களை நம்மளுக்கு முடியும்னு தெரிஞ்சும் மற்றவங்க எதிரில் பப்ளிக்ல அதை சொல்ல தாங்கிக்கிட்டு அதை சொல்லாமலே விட்டுறது, இதனால வாய்ப்புகளை எழுந்துறதுன்னு சொல்லிட்டு நீங்க வாயை மூடி இருக்கிறதுனால பல வாய்ப்புகளை தவற விட்டுருவீங்க வாழ்க்கையில. அந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பேர் உதவியாகவும் பெரிய ஏணியாகவும் படிக்கட்டாகவும் இருந்திருக்கும். அதனால வாயை திறந்து பேச கத்துக்கோங்க. மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கேட்க கத்துக்கோங்க, சொல்ல கத்துக்கோங்க. பின் நாட்கள்ல இதை நினைச்சு நீங்க வருத்தப்படும் போது ரொம்ப சின்ன விஷயத்துல நம்ம சொல்லாம விட்டுட்டுமே, அந்த காலங்களை தவற விட்டுட்டுமே நினைச்சு பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால மூடிய வாய்க்கு சோறு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க வாயை திறந்து பேச கத்துக்கோங்க. உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த கத்துக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம், ஒவ்வொருத்தவங்களும் வேற வேற இந்த வாழ்க்கையில. உங்களை மாதிரி இன்னொருத்தவங்க கிடையாது, அவங்கள மாதிரி நீங்க கிடையாது. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரியே அந்த வாழ்க்கையை பார்க்குற மாதிரியே இன்னொருத்தவங்க பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க நினைக்கல அப்படின்னா அவங்க கெட்டவங்க நினைக்கிறதோ, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரியே இன்னொருத்தவங்க நினைச்சிடுறதுனால அவங்க உங்களுக்கு ஏத்தவங்க நினைக்கிறதோ ரொம்ப தவறான விஷயம். ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையை வெவ்வேறு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ இதுல சரி தவறு அப்படிங்கறத முடிவு பண்றது நீங்களோ இல்ல மற்றவங்களே கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது வேற, அதுல நீங்க பயணம் செய்யறீங்க. இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதை அப்படிங்கிறது வேற, அதுல அவங்க வாழ்க்கை அவங்க வாழறாங்க. அப்போ பல நேரங்கள்ல இங்க எல்லாருமே கூடி சங்கமிக்கிறோம் இல்லைங்களா, அது நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எல்லாரும் சமமா தான் அந்த வாழ்க்கையை பார்க்கணும், அந்த சம்பவத்தை பார்க்கணும், அந்த விஷயத்தை அணுகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க மற்றவங்களை இழந்துடாதீங்க, மற்றவங்க மேல கோபப்பட்டுறாதீங்க, மற்றவங்கள உங்க எதிரியா பார்க்காதீங்க. என்னைக்கா இருந்தாலும் நீங்க இன்னைக்கு எதிரியா பார்க்கறவங்க இன்னொரு நாள் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு ஆளா உங்க வாழ்க்கையில தேவைப்படுவாங்க. அதனால எல்லாரும் அவங்கவுங்களோட வாழ்க்கையை வெவ்வேறு மாதிரி பார்க்கறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் வாழ்க்கையை ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இளமை காலங்களில் நீங்க சந்திக்கிற பல விஷயங்களை, பல மனிதர்களை சரியா புரிஞ்சு ஏத்துப்பீங்க. யாரையும் பகைச்சிக்க மாட்டீங்க, யாரையும் கோச்சிக்க மாட்டீங்க. கஷ்டங்கள் இருந்தாலும் அதை கடந்து போகிறதுக்கான வழி உங்களுக்கு தெரியும். சோ எல்லாரும் வெவ்வேறு மாதிரி, எல்லாருக்கும் வெவ்வேறு மாதிரியான வாழ்க்கை, எல்லாரும் அவங்கவுங்களோட வாழ்க்கையை வெவ்வேறு மாதிரி பார்க்கறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இங்க வெவ்வேறு நோக்கங்கள் இருக்குது வாழ்க்கையில அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை மட்டுமே நீங்க நம்பணும். அதாவது மற்றவங்களை நம்புறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா இது ஒரு சொசைட்டி, இது ஒரு சமூகம், மனிதர்கள் எல்லாமே சேர்ந்து சங்கமிக்கிற ஒரு உறவு தான் இந்த வாழ்க்கை. இருந்தாலும் மற்றவங்களை நம்புறது எந்த அளவுக்கு நல்லதோ அதை விட ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா உங்களை நீங்க ரொம்ப நம்புறது தான். காரணம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில வெவ்வேறு நோக்கங்கள் இருக்கும், வெவ்வேறு பயணங்கள் இருக்கும், வெவ்வேறு தேவைகள் இருக்கும், வெவ்வேறு காரியங்களுக்காகவும் விஷயங்களுக்காகவும் அவங்க ஓடுவாங்க. ஆனா நீங்க அவங்கள ரொம்ப நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வரும்போது அவங்க வேலையை பார்த்தாகணும், அவங்க
குடும்பத்தை பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையை பார்த்தாலும் அவங்க நோக்கத்துக்காக ஓடி ஆகணும். அப்போ உங்க நம்பிக்கையை போயிட்டு அவங்க மேல திணிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏமாந்து போறதா மிச்சமா இருக்கும் கடைசியில. அதனால மத்தவங்களை நம்புறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் அதை தாண்டி நம்பிக்கை அப்படிங்கறத முழுசா உங்க மேல வைக்கணும். அது பேர் தான் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அப்ப யார் மேலயும் நீங்க வைக்கிற நம்பிக்கையை விடவும் பல மடங்கு, பல 100 மடங்கு அதிகம் உங்களை நீங்க நம்பணும். நீங்க வாழ்க்கையில என்ன சாதிக்கணும்னு நினைச்சாலும், நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும், வேலை தேடினாலும், நீங்க படிச்சாலும், எதுவா இருந்தாலும் நம்பிக்கை உங்க மேல வச்சு அந்த செயலில் நீங்க ஈடுபடும் பொழுதுதான் ஒரு விஷயம் வெற்றி அடையும். ஒருவேளை வெற்றி அடையலனாலும் நீங்க மத்தவங்களை நம்பி ஏமாந்ததா பிற்காலத்துல வருந்த மாட்டீங்க. சோ நம்பிக்கை அப்படிங்கிறது மத்தவங்க மேல வைக்கிறத விடவும் உங்க மேலதான் அதிகமா வைக்கணும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சொகுசு இருக்கு இல்லைங்களா, இந்த சொகுசு அப்படிங்கிறத முதல் எதிரி. அதாவது கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுல பெரும் பங்கு வகிக்கிறது சொகுசு தான். எதையுமே சொகுசா அணுகணும், எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு சொகுசா கிடைச்சிடணும், ரொம்ப எளிதில் கிடைச்சிடணும், ரொம்ப ஈஸியா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப முதல் எதிரி. அதாவது உங்களோட வளர்ச்சிக்கு முதல் எதிரி அப்படின்னா அது சொகுசு தான். இன்னைக்கு பல பேர் சாதிச்சு நிற்கிற பல பேர் தங்களோட 20 வயதுகள்லயோ 30 வயதுகள்லயோ அதுக்கான விதையை போட்டிருப்பாங்க. அவங்களோட சொகுசு வாழ்க்கையில இருந்து, சொகுசு பயணத்துல இருந்து மாறி நிறைய சிரமப்பட்டிருப்பாங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. சொகுசான வாழ்க்கை வேணாம் அப்படிங்கறத விட்டுட்டு நிறைய உழைச்சிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க சொகுசா இருப்பாங்க. அதனால நீங்க சாதிக்கணும்னு விரும்பினா மட்டும் கிடையாது, யதார்த்த வளர்ச்சி உங்க வாழ்க்கையில வேணும்னா கூட நீங்க சொகுசு அப்படிங்கறத விட்டுட்டு தினம் தினம் ஏதாவது ஒரு சிரமமான விஷயத்தை நீங்க பண்ணிருக்கீங்களா, சாதிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஆனா சொகுசு அப்படிங்கிற இடத்தை விட்டுட்டு நீங்க உங்களோட வாழ்க்கை பயணத்தை ரொம்ப சிரமப்பட்டு தொடர்ந்தாதான் பின்னால நீங்க உங்களோட வாழ்க்கையை ரொம்ப சொகுசா வாழ முடியும். இன்னைக்கு வளர்ந்து நிக்கிற பல பேர் அவங்களோட 40 வயசுல இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 80 வயசுல இருக்கலாம். ஆனால் அவங்க நல்லா இருக்கிறது காரணம் அவங்களோட இளமை பருவத்தில் சொகுசு அப்படிங்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்ததுனால தான் இன்னைக்கு அவங்களால நல்ல வாழ்க்கையை வாழ முடியுது. அதனால இன்னைய வாழ்க்கையில நீங்க எதை ஒன்று அணுகணும்னு நினைச்சாலும் ரொம்ப ஈஸியா அணுகணும், ரொம்ப சொகுசா கிடைக்கணும் அப்படிங்கறத விட்டுட்டு அது எவ்வளவு சிரமமா இருந்தாலும் அதை அடையிறதுக்கான முயற்சி என்னவோ அதை போடணும்னு நினைச்சு அதுக்கான வேலை செய்யுங்க. சொகுசு அப்படிங்கறத விட்டுட்டு நீங்க வாழும் பொழுதுதான் பின் நாட்கள்ல உங்களுக்கு யதார்த்தமான உங்க வயசுக்கு ஏற்ற நல்ல சொகுசு கிடைக்கும். அடுத்து முக்கியமான விஷயம், பொறுப்பேற்க கத்துக்கோங்க. அதாவது நீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தான். அது இதுக்கு முன்னாடி உங்க கடந்த காலங்களில் நிறைய நல்லது நடந்திருக்கலாம், கெட்டது நடந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க தான் பொறுப்பு. எப்போ நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பொறுப்பேற்கிறீங்களோ அப்பதான் நீங்க வாழ்க்கையில முதிர்ச்சி அடைகிறீங்கன்னு அர்த்தம். அதாவது மெச்சூர் ஆகுறீங்கன்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய கெட்டதுக்கு மற்றவங்களை கையை காமிச்சிருவாங்க. அவங்களாலதான் என் வாழ்க்கையில அந்த கெட்டதெல்லாம் நடந்துச்சு, ஆனா இந்த நல்லதுக்கெல்லாம் என்னோட முயற்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுக்கு மட்டும் தான் முடி சூட்டிக்குவாங்க, கெட்டதுக்கெல்லாம் மற்றவங்களை கையை காமிச்சிருவாங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு, நல்ல பாதையில பயணிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் நடந்த ஏதோ ஒரு கெட்டதும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில திருப்பி விட்டுருக்கு, இந்த பாதையில உங்களை திருப்பி விட்டுருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ பொறுப்பு ஏத்துக்கிறீங்க அப்படின்னா உங்க கடந்த காலத்துக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த கெட்டதுக்கும் சேர்த்து நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு தெளிவும் முதிர்ச்சியும் வரும்பொழுதுதான் உங்களோட எதிர்கால பாதை நல்லா அமையும். ஸோ பொறுப்பு ஏற்க பழகிக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் அது தோல்வியா இருந்தாலும் வெற்றிக்கு கண்டிப்பா நீங்க பொறுப்பு ஏத்துப்பீங்க. ஆனா தோல்விகளுக்கும் சேர்த்து நான் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுதுதான் உங்களோட வாழ்க்கையோட எதிர்கால வாழ்க்கை பாதை எல்லாமே தெளிவா இருக்கும். சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லிட்டு. தீமையோ நன்மையோ எல்லாத்துக்கும் நீங்களே பொறுப்பேற்றுக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி அடைவீங்க, அதாவது மெச்சூர் ஆகுவீங்க. அதனால உங்களோட எதிர்கால பாதையும் நீங்க சரியா பயணிக்கிறதுக்கான பல திறமைகள் உங்ககிட்ட வளர்ந்து வரும் அப்படிங்கறத நம்பி எந்த பொறுப்பா இருந்தாலும் அது நீங்க தான் காரணம், எது நடந்திருந்தாலும் அது நீங்க தான் காரணம், உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் காரணம். என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கறத நல்லதோ கெட்டதோ ரெண்டையும் பிரிச்சு பார்க்காம முழுசா உங்களை நம்பி நீங்க பயணிக்கும் பொழுதுதான் உங்களோட வாழ்க்கையோட எதிர்காலம் ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அடுத்தது சுயப்பற்றுக்கொள்ளுதல். இந்த சுயப்பற்றுக்கொள்ளுதல்னா செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் லவ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது நிபந்தனைகள் அற்ற அன்பு. முதல்ல உங்களை நீங்க விரும்ப பழகிக்கோங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருக்கலாம், பல பேருக்கு நீங்க பிடிக்காத விஷயங்களை பண்ணிருக்கலாம், ஆனா அதையே நினைச்சு நீங்க வந்துட்டு இருக்க தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா இங்க எல்லாருமே தவறுகளும் நல்லதுகளும் செஞ்சு அதோட குவியலா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ என்னைக்கோ பண்ண இல்ல நம்மள அறியாம பண்ண தவறுகளுக்காக நீங்க வருந்தி வருந்தி வாழும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு குற்ற உணர்ச்சியோடவே நீங்க வாழ்வீங்க. அப்போ முதல்ல நீங்க உங்களை விரும்பல அப்படின்னா உங்களை மத்தவங்க விரும்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அதனால முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற கரையை தெளிவுபடுத்திக்கோங்க, அந்த கரையை நீக்கிடுங்க. கரை பெரும்பாலும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த தவறை நினைச்சு வருந்துவீங்க. காரணம் என்னன்னா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அந்த தவறை பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களை அறியாம கூட பண்ணிருக்கலாம். ஆனா வாழ்நாள் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியோட இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. என்னைக்கு நீங்க அந்த தவறை உணர்றீங்களோ அன்னைக்கே நீங்க மன்னிக்கப்பட்டுறீங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க விரும்ப ஆரம்பிங்க, உங்களை
நீங்க காதலிக்க ஆரம்பிங்க. அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கணும், எந்த நிபந்தனையும் இல்லாத காதலா இருக்கணும், உங்களை நீங்க விரும்பணும். அப்பதான் மத்தவங்க கிட்ட இருந்து அன்பு கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உலகத்துல உங்களை விரும்புற முதல் ஆளா நீங்களா இருக்க பழகிக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த 10 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்கனவே இதை நீங்க மாத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சாலோ, இல்ல இதை நீங்க புதுசா கத்துக்கிறீங்க அப்படின்னு நினைச்சாலோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சுவாரஸ்யத்துக்காக இன்னொரு பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.